அம்முவும் வந்து எப்படியாவது தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ வந்து அம்மு வந்து, "அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம் அம்மு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. "அப்பா காவேரி மிஸ்ஸை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். "அம்மு நீ என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே, "இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மிஸ்ஸை பற்றி அம்மு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைப்பா நானாக பேசலை, சாரதா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு அம்மா வேணும்னா நீ மிஸ்ஸு தான் உனக்கு அம்மா வந்தால் கரெக்டாக இருக்கும், உன்னை நல்லா பார்த்துப்பா, உன் அப்பாவும் வந்து மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா. என்னை சாமிக்கிட்ட வேண்டிக்க சொன்னாங்கப்பா. இந்த விஷயத்த நான் மிஸ்கிட்ட சொன்னால் மிஸ்ஸு கோவிப்பாங்கல்லப்பா, அதான்ப்பா உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுப்பா, உனக்கு என் மிஸ்ஸை பிடிச்சிருக்கா? எங்கள் மிஸ்ஸை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? அப்போ தான்ப்பா மிஸ் எனக்கு அம்மாவாக வர முடியும். சாரதா பாட்டி சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. "சொல்லுப்பா, உண்மையிலேயே அம்மா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. நீ வராங்கன்னு சொல்லிட்டு போய் தானே சொல்லிட்டு இருந்த. எனக்கு நல்லா தெரியும்ப்பா அம்மா வரமாட்டாங்க. ஆனால் என் மிஸ்ஸு தான் வந்து எனக்கு அம்மா வந்தால் நல்லா இருக்கும்லப்பா. நான் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ்ப்பா என் மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கப்பா ப்ளீஸ்" அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் என்ன சொல்கிறதுனே தெரியல. "இங்கே பாரு அம்மு, இந்த மாதிரி பெரியவங்க பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது சரியா? மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம்லாம் பேசக்கூடாது. இந்த விஷயம் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சால் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அம்மு. அதனால் நீ அமைதியாக இரு அம்மு" அப்படின்னு. "சரிப்பா ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நான் மிஸ்கிட்ட கேட்க மாட்டேன். உனக்கு என் மிஸ்ஸை பிடிச்சிருக்கா இல்லையா? என் மிஸ்ஸை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா இல்லையா நீ? அதை மட்டும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா" அப்படின்றாங்க. அது வந்து "சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, சரி உங்கள் மிஸ்ஸு வந்து ஒத்துக்கினாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அம்மு, சரியா? வீட்டில் இருக்காங்கல்ல யார்கிட்ட கூட சொல்லக்கூடாது" அப்படின்னோடனே, "சரிங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உண்மையிலேயே மிஸ் வந்து எனக்கு அம்மா வந்து நல்லா இருக்கும்லப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நல்லா இருக்கும் தான், ஆனால் மிஸ்ஸை கம்பல் பண்ணக்கூடாது நம்ம, ஓகேவா? சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சந்தோஷமாக தூங்க போகிறா. ஏன் அத்தை வந்து அம்முக்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க? நான் அம்மு மனசில் ஆசையை வளர்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. எங்கள் காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து மனசு கஷ்டத்தோடு கிளம்பி போகிறாங்க. உடனே வந்து சாரதாவும் கிளம்பி போகிறாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல் போனோன்னே வந்து, "நீங்கள் காவேரி மிஸ்ஸோட அம்மாவா? அவங்ககிட்ட பேசணுமான்னு" சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. "இல்லை நான் ஹெட் மிஸ்ஸஸ் கிட்ட தான் பேசணும், மேடம் கிட்ட, பிரின்சிபல் மேடம் கிட்ட" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேடம் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. "சொல்லுங்கள், நீங்கள் காவேரியோட அம்மா தானே, என்ன விஷயமா என்கிட்ட பேச வந்தீங்க?" அப்படின்னோடனே, காவேரி ரொம்ப மனசு வருத்தத்தோடு இருக்கா. "அந்த குழந்தைகிட்ட பேச வேணாம், பழக்க வேணாம் சொன்னீங்களாமே" அப்படின்னோடனே, நான் அப்படிக்காக சொல்லலைங்க. எல்லாருக்கிட்டையோட அந்த குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது வேணாம் தான் நான் சொல்கிறோம். இதனால் மற்ற குழந்தைங்களும் பாதிக்கப்படும்ல" அப்படின்னோடனே, "அவள் பெத்த குழந்தையில அவள் அட்டாச் இருக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க பிரின்சிபல். "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்கிறாங்க நம்ம சாரதா. அதை கேட்டு பிரின்சிபல் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என் பொண்ணு பாவங்க, பெத்த பொண்ணு அடையாளம் தெரியாமல் இருக்கா. வந்து அந்த தம்பி வந்து என் பொண்ணோட புருஷன்தான், அவரே அடையாளம் தெரியல. என் மாப்பிள்ளையும் என் பேத்தியையும் வந்து அடையாளம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கா. தயவுசெய்து வந்து அவங்கள பிரிச்சிடாதீங்க. அவங்க இப்போ இங்கே தான் ஒன்றா இருக்க முடியும் அவங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேங்க" அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க சாரதா. "ஐயோம்மா எனக்கு தெரியாதும்மா, இதெல்லாம் தெரிஞ்சால் நான் இப்படிலாம் பண்ணியிருப்பேனா? சரி இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், அவங்களும் எல்லோரும் வந்து நிம்மதியாக வாழ்வாங்க. சரிம்மா, இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் பார்த்துங்கம்மா" அப்படின்னு. "காவேரி மிஸ்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எங்கே வந்து காவேரியை கூப்பிட்டுட்டு, "இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட பழகலாம், வந்து அம்மா மாதிரி நீங்கள் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க.